பிறந்தவங்க, அவங்க நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் உள்பட 8 விஷயங்களை துனியாவில் வாழும்போது அவங்க அணிவித்து தான் ஆக வேண்டும். நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சூரத்துல் முல்கிலே சொல்லி காட்டுகிறான். யார் அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தாரோ அவர் ஒரு காலம் நஷ்டமாக மாட்டார், அல்ல கைவிட மாட்டான். உதவி என்பது கடைசியாக மூமின்களுக்கு தான் கிடைக்கப் போகிறது. உதவி என்பது கடைசியாக முஸ்லீமுக்கு தான் கிடைக்கும். காரணம் தெரியுமா? இந்த நேரத்தில் நம்ம அறியாமல் சொல்லுவோம், நமக்கு ஒன்றும் தெரியாது, மார்க்கத்தை பற்றி தெரியாது, அறியாமல் சொல்லுவோம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தெரியாமல் சொல்லுவோம், ஹதீஸ் தெரியாமல் சொல்லுவோம். என்ன சண்டை போட்டு நாசமாகட்டும், 2 பேர் அடிபட்டு ஆகட்டும் அப்படி சொன்னா அந்த அயோக்கியர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மறுமையின் தர்பாரிலே தண்டனை அணிவித்தே தீர்வார்கள் என்பது எம்முடைய நம்பிக்கை, குர்ஆனுடைய நம்பிக்கை, அல்லாஹ் போதிக்கக்கூடிய நம்பிக்கை. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அம்மா பஅத் ஃபஊஸீகும் இபாதல்லாஹ் وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புரையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அத்தவக்குலு வத்தஃபாவுலு ஜமனல் ஃபித்னி வல் கலாக்கிலி. அத்தவக்குலு என்று சொன்னால் நம்ம எல்லோருக்கும் தெரியும், இறை நம்பிக்கையோடு வாழ்வது தான் தவக்குலுன்னு சொல்லுவாங்க அரபியில். வத்தஃபாவுலு என்று சொன்னால் நற்சகனம், நல்லதே எதிர்பார்க்கிறது, நல்ல மாதிரி எல்லாம் நடக்கும் என்ற அடிப்படையில் சொல்கிறதுக்கு நற்குறி என்று கூட சொல்லலாம். அப்படியும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் ஷரீஃபில் தமிழ் பண்டிட்டா விளங்கக்கூடிய மறைந்த கவிஞர் அவங்க நற்குறி அப்படின்னு சொல்லி அரபியில் பார்க்க முடியும் அந்த வார்த்தைக்கு. அது நல்ல நச்சான நம்ம எதிர்பார்க்கிறது. ஜமனல் ஃபித்னி என்று சொன்னால் குழப்பமான காலம். இப்போ நம்ம குவைத்தில் குழப்பமான காலம் இருக்கும். எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல. நைட்டில் இஷாவில் குனூத் ஓதுறாங்க. எதுக்கு ஓதுறாங்க? சண்டை நடக்குன்னு ஓதுறாங்க. முடிஞ்சு வெளியே வர்றோம், அடி நடந்துட்டு இருக்கு. அதனால் ஜமனல் ஃபித்ன், குழப்பமான காலத்தில் இந்த குவைத்து சிக்கி கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். குழப்பம் அல் கலாக்கில் என்று சொன்னால் சோதனை. அப்போ உங்களுக்கு மொத்தமாக அந்த தலைப்புக்கு அர்த்தம் சொல்லணும்னு சொன்னா, இறை நம்பிக்கையுடனும் வாழ்வதும் நற்சகனத்துடன் வாழ்வது அல்லது நற்குறியுடன் வாழ்வது, நல்லதையே நினைத்து வாழ்வது குழப்பமான காலத்தில், கலக்கமான காலத்தில், சோதனையான காலத்தில், அது தலைப்புடைய அர்த்தம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் இருக்கு. குர்ஆனில் சொல்றான், நம்ம சுன்னத்துலுன்னு சொல்றோம். சுன்னத்தல்லான்னு அல்லாஹ் குர்ஆனில் ஆரம்பிக்கிறான். சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ்வுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. நாம் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் அல்லாஹ் ஒரு வழிமுறை வச்சிருப்பான். அதை யாராலும் வெல்ல முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, விதியை வெல்ல முடியாது மதியை கொண்டு சொல்லுவாங்க இல்லையா. விதியை வெல்ல முடியாது, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் விதியை வெல்ல முடியாது மதியை கொண்டு அப்படின்னு சொல்லி அது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்குது.
அதான் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபமுல் ஹலகல்லாஹு துன்யா, அல்லாஹ் துன்யாவை என்னைக்கு படைச்சிட்டானோ அப்பொழுதுல இருந்து ஒஹிய லா தஸ்புத் அலா ஹாலின் வாஹிதின், துன்யா ஒரே நிலையில நினைச்சிருந்ததே இல்லை, ஒரே மாதிரி சீராக இல்லை. தத்தகல்லவு பின்னாசி ஃபி துருக்கின் ஷத்தா, துன்யா பலதரப்பட்ட வகையில மக்கள் மீது உருண்டு கொண்டிருக்கிறது, பிறண்டு கொண்டிருக்கிறது, பல வழியில போய் கொண்டிருக்கிறது. இது இப்படி கூட சொல்லி தருவார்கள். ஒவ்வொரு மனிதன் உலகத்தில் பிறந்தவங்க, அவங்க நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் உள்பட 8 விஷயங்களை துனியால வாழும்போது அவங்க அணிவித்து தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தையே கட்டி ஆளுவரா இருந்தாங்க தான், உலகத்தையே கண்ட்ரோல்ல வைத்திருக்கேன்னு சொல்றானே, நான் தான் எல்லா நாட்டுக்காரன் சொல்றதை கேட்கணும், என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, எவன் மீறினாலும் நான் அத்துமீறுவேன்னு சொல்லிட்டு இன்று செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் உள்பட தலைவிதி ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் இதை அணிவித்து தான் ஆக வேண்டும். 8 விஷயங்கள் உங்களுக்கு சொன்னா இதுதான் சாதாரண அன்றாட நான் பார்க்கறதான்னு நினைப்பீங்க. சமானியத்துன் தஜ்ரி அலன்னாசி குல்லியும், மனிதர்கள் அனைவர்கள் மீதும் 8 விஷயங்கள் சுரண்டு கொண்டே இருக்குமா. வலா புத்தலில் இன்சானி, மனிதன் கண்டிப்பாக அது எல்கா சமானியா, 8ஐயும் அவன் அடைந்தே தீருவான். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் தான், எவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்றவனா இருந்தாலும் தான், செல்வந்தனா இருந்தாலும் தான், எவ்வளவு பெரிய உலகத்துல கொம்பனாக இருந்தாலும் சரிதான், 8 விஷயங்கள் அவன் அடைந்தே தீருவான். ஒன்று சுரூருன், எல்லார் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குது, அது நீடிச்சிருக்குதா? திடீர்னு பார்த்தோன்னா ஹுஸ்னுன், கவலை வந்தது. ஜும்மாவுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்திருப்போம், அல்லாஹ் காப்பாற்றணும், ஏதாவது செய்தி ஏதாவது நடந்திருக்கும் நம்ம விஷயமா, நம்ம குடும்ப விஷயமா, அவன் என்ன செய்ய திடீர்னு கவலை வந்துடும். அவன் முதல்ல மகிழ்ச்சி கொஞ்ச நாளாக வாழ்கிறான் மனிதன், திடீர்னு வேலை பிரச்சனை வந்துடுது. அப்படியே வச்சுக்கோங்களேன், வேலை பிரச்சனை இல்லை, 1000 தினார் தந்த இடத்துல 500 தினார் தந்தான், அது அப்படியே ஒரு உதாரணம் வச்சுக்க, எப்படியே வச்சுக்கோங்க, உங்கள் கற்பனைக்கு வரட்டும். மகிழ்ச்சி இருக்கிறது ஒன்று, 2வது கவலை வந்துடுது, 3வது வஜித்திமா ஆகும், எல்லாரும் ஒன்றா கூடியிருப்போம். அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, ஒரு காலத்தில் பிரிஞ்சு போயிடுவாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்தவொடனே அப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த பிரிவு நம்மளால் தாங்க முடியாது, ரொம்ப வாழ்க்கை. இப்போ இப்படி ஒரு உதாரணம் எடுக்குவோமே, 30 வருஷமா குவைத்தில் ஒரே மாதிரி வாழ்ந்த சகோதரர்கள் இன்னைக்கு இருக்காங்க, பள்ளியாசிலே இருக்காங்க. அதனால அவரை சொல்லிட்டு இவரை சொல்லிட்டு அது விமர்சனம் ஆகிடும். 30 வருஷமா அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அண்ணன் தம்பி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரொம்ப பழகிட்டு இருக்காங்க. இவங்க இங்கேயே இருக்க முடியுமா? வஜித்தியமாக ஒன்று கூடி வாழ்கிறோம். ஒன்று கூடி வாழ்ந்தவங்க ஃபுருக்கத்துன், பிரிவு ஏற்பட்டுரும். அவங்க கொஞ்ச நேரம் பயணம் சொன்ன அன்னைக்கு ரொம்ப மனசங்கடமாக இருக்கும். ஊரில் போனவொடனே அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு அவர் பாட்டில் இருப்பார், நம்ம வாழ்க்கையை பார்த்துங்க. அப்போ ஒன்று கூடி வாழ்வோம், ரூம்மேட்டாக இருக்க வைங்களேன், திடீர்னு பிரிஞ்சு போயிடுவோம். இஸ்ருன், இலகுவாக வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஒழுசுருன், கஷ்டம் வந்துடும். சகமுன், அவனுக்கு நோய் இருக்கும். சக்கம் என்ன நோய், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். ஆஃபியத்துன், நல்ல ஆரோக்கியம் வந்துடும். இப்படி இந்த 8 விஷயங்களையும் மனிதன் அணிவிச்சு தான் ஆகணும். அதனால இன்னைக்கு குவைத்தில் நடக்கக்கூடிய இதுவும் அதான் நமக்கு பழகி போச்சு. பார்த்தீங்களா, ரமதான் 10 11 சண்டை ஆரம்பிச்சது. அன்னைக்கு இருந்த பயம் தயக்கம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, மனைவி மக்களை வச்சிருந்தவங்க திடீர்னு குப்படாரி வந்தாலே அந்த சவுண்டை பார்த்து பயந்தவர்கள் எண்ணற்றவர்கள். மனிதனுடைய குறை சொல்ல முடியாது. இப்போ பழகி போச்சு, இது தினசரி நடக்கிறது தான், சும்மா அந்த நமக்கு வாழ்க்கையோடு போயிடுச்சு. அதனால இன்னல் ஹயாத்த, நிச்சயமா வாழ்க்கை இருக்கிறது, துனியாவில் எல்லாத்துக்கும் முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதனால நம்ம தப்பிக்க முடியாது. பிறந்தாச்சு, வாழ்ந்தாச்சு, எல்லா கஷ்டங்களை இன்பங்களை துன்பங்களை அணிவித்து ஆக வேண்டும் என்று திருமறை திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்னல் ஹயாத்த, நிச்சயமா வாழ்க்கை என்பது தத்தகல்லபு, புரண்டு கொண்டிருக்கிறது, பைன ஹைரின் வ ஷர்ரி, நன்மையும் கிடைக்கும் தீமையும் கிடைக்கும். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான் குர்ஆன்ல, வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சூரத்து முல்கிலே சொல்லி காட்டுகிறான். அருமைக்குரியவர்களே, வரகுதின், வசதியும் இருக்கும், அதுபோல வஷித்தத்தின், அதாவது சிரமம் வந்துடும். மின்ஹாலி இல்லா ஹாலி, ஒரு நிலைமையிலிருந்து ஒரு நிலைமைக்கு மாறணும். பாருங்களேன், அல் மாலு, மாலுன்னா என்னது? பொருளாதாரத்தை சொல்லுவாங்க, பணத்துக்கும் சொல்லலாம். சூரத்துல் கஹ்ஃப்னு நினைக்கிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, மால் என்று சொன்னால் இப்படி சாயிறது இப்படி சாயிறது, இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் நாளைக்கு அவர்கிட்ட இருக்கும். அதனால மின்ஹாலி இலா ஹாலி, ஒரு நிலைமையிலிருந்து ஒரு நிலைமை பாய கொண்டே இருக்கும்.
பஸ்ஸுன் கபுதுன், விசாலமான வாழ்க்கை இருக்கும். உதாரணத்துக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும் போது நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்து மனைவி மக்களோடு அங்கே நல்ல உதவி செய்வோம், மக்களுக்கெல்லாம் எல்லாம் செய்வோம், தாவாக்கெல்லாம் உதவி செய்வோம். திடீர்னு கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா புஷ்ஷுன்னு ஆகி கபுதுன் சுருக்கிடும். இதுதான் நிலைமை. அதுபோல சர்வா மகிழ்ச்சியாக வாழ்வான் ஒவ்வொருவா திடீர்னு தங்கடை ஏற்பட்டுரும். ஏதாவது விபத்து இது ஒஃபில் ஹயாத்தி, நம்முடைய வாழ்க்கையில மஸ்வாயிபு, நிறைய முசீபத்துகள் இருக்கிறது, சோதனைகள் இருக்கிறது, ஒரு திலாத் நிறைய இது இருக்கிறது. ரஹ்மான் தன் திருமறையிலே சூரத்துல் பக்ராவிலே சயகூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஜுசூலே அழகா சொல்லுவான். பல்வேறு தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒனபுலுக்கும் பிஷையும் ஒனபுலு வண்ணக்கும், எப்படி சொல்றா, திட்டமாக நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். பிஷையின், ஏதோ ஒன்றை கொண்டு அடுக்கிறான் பாருங்க அல்லாஹ். மினல் ஹௌஃபி, பயத்தை கொண்டு. பயம் இருக்குல்ல, நிறைய பேருக்கு பயம் இருக்குது. என்னடா திடீர்னு அங்கே தாக்குதல் நடக்குது, இங்கே தாக்குதல் நடக்குது. ஏர்போர்ட்டு போகிற நேரத்தில் ஒரு ஆள் சந்தோஷமாக திருமணத்துக்கு குடும்பத்துக்கு போன நேரத்தில் அங்கே உட்காந்து குவைத்தில் அது உளுந்து வஃபாத் ஆகிட்டாரு என்றெல்லாம் நம்ம கேள்விப்படக்கூடிய நேரத்தில் நமக்கு பயம் இருக்கும். மினல் ஹௌஃபி, பயத்தை கொண்டு சோதிப்போம். வல்ஜூஇ, பசியை கொண்டு சோதிப்போம். வனகுஸிம் மினல் அம்வால், பொருளாதாரத்தில் திடீர்னு ஏற்றத்தாழ்வு ஏற்படும், அது பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படும். வல் அன்ஃபுஸி, ஆத்மாக்கள் உயிர் இழந்துடும். இந்த யுத்தத்தில் எவ்வளோ பேர் மாண்டாங்க, எவ்வளோ பேர் செத்தாங்க, எவ்வளோ பேர் போயிட்டாங்க. வசமராத், நம்ம விவசாயத்தில் கனி வகையில் விளைச்சல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய குறைபாடை எடுத்து விவசாயம் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த நேரத்தில் நம்ம கவலை வரும், துக்கம் வரும். மேலே சொன்ன அனைத்துலையும் அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். நபியே உபஷ்ஷிரி சாபிரீன், நபி அவர்களே நீங்கள் நன்மாராயம் கூறுவீராக. யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு பகரத்தை கொடுப்பான், துனியாவிலே ஆகிரத்திலே கொடுப்பான் என்பது நபி அவர்களே நீ நன்மாராயம் சொல்வீராக. சாபிரீன்களுக்கு பொறுமையாளருக்கு பாருங்களேன். ஃபல் ஹர்பு மக்ரூஹத்துன், இந்த யுத்தம் தொடர்ச்சியாக நடக்குது, என்னைக்குடா முடியும் பார்ப்போம். அங்கே முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி செய்தி வாசிப்போம். திடீர்னு பார்த்தா திருப்பி இந்த நம்ம ஊரில் ஜெண்டாக்கள் கொடி எடுக்கிற மாதிரி, தரகாலை எடுக்கிற மாதிரி திடீர்னு ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நம்ம குவைத்தில் நம்ம சந்திக்கிறோம். ஃபல் ஹர்பு மக்ரூஹத்துன், யாருமே யுத்தத்தை விரும்ப மாட்டாங்க. மதுமூமா, அது ஒரு இழிவான செயலாக பார்ப்பாங்க. ஆனாலும் கூட ரிலன் பிகதர் ரஹ்மான், ரஹ்மானுடைய கட்டளை இப்படி இருக்கிறது, அல்லாஹ் விதிச்சிட்டான், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு எப்படி வாழணும்னு தெரியுமா? யார் அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தாரோ அவர் ஒரு காலம் நஷ்டமாக மாட்டார், அல்ல கைவிட மாட்டான். ஓ மௌலா, அவன் நமக்கு எஜமான். காஃபிருக்கு எஜமான் இல்லை. பதில சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கு மௌலா இல்லை எதிரிக்கு, நமக்கு மௌலா இருக்கான், எஜமான் இருக்கிறான். அதனால நம்மளை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான், வகான ஹக்கன் அலைனா, நம் மீது கடமையாகிவிட்டது. என்ன கடமையாகிவிட்டது? நஸ்ருல் மூமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது. அப்போ நம்ம அச்சத்தோடு வாழக்கூடாது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான், அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி காட்டு. இதுதான் நான் சொன்னேன், தஃபாவுல் நற்சவனம் பார்க்கிறது. இதுதான் நான் சொன்னேன், தஃபாவுல் நற்குறி பார்க்கிறது என்பது குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் ஏராளமாக சொல்லப்படுது. எனவே இன்னைக்கு பாருங்க, இஸ்லாத்தை எப்படியா ஒழிச்சிடணும்னு சொல்லி தான் சண்டை நடக்குது உலகம் முழுக்க. நம்ம நாட்டில் பார்க்கலாம்ல, உதுஹியா கொடுக்கக்கூடிய நேரத்தில் உதுஹியா பப்ளிக்கில் கொடுக்கக்கூடாது, குர்பானி அப்படின்னு நாளைக்கு பிறநாள் இன்னைக்கு சட்டம் போட்டாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்துக்கு இந்த கீழ் கோர்ட்டுக்கு சட்டம் போடுச்சு. அங்கே அவன் சொல்கிறான் மேல் கோர்ட்டில் இது வளமையாக நடந்துட்டு வருது, ஏன்னா பெருநாளும் கழிஞ்சிட்டு தீர்ப்பு வருது. நம்ம நாட்டில் அப்படி தானே, உயிரோடு இருக்கும்போது கேஸ் போட்டிருப்பான், அவனை அடக்கம் பண்ண பிறகு அந்த கேஸ் விடுதலை சொல்லி வரும். எனவே அருமைக்குரியவர்களே, உன்னை புரிந்து கொள்ளுங்கள், உதவி என்பது கடைசியாக மோமின்களுக்குத்தான் கிடைக்கப் போகிறது. உதவி என்பது கடைசியாக முஸ்லீமுக்கு தான் கிடைக்கும். காரணம் தெரியுமா? வனஹ்னு பில்லாஹ், நம்ம அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். உனுமினு பில்லாஹ், நம்ம அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். உனுசத்திகு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நம்ம உண்மைப்படுத்துகிறோம். உனூகினு பிவஅதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்புகிறோம். எனவே இவர்கள்லாம் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள். இன்னைக்கு அவுலியாக்கள் நம்ம சிந்தனை எப்படி போகுது தெரியுமா? என்ன
தர்காவில் அரங்கப்பட்டிருக்கிறது. திருச்சி எடுத்துட்டா மாவட்ட கலெக்டர் மாதிரி நத்தர்ஷா பாபா ஒலியுல்லா, திருநெல்வேலி எடுத்துக்கிட்டா ஆத்தங்கரமா அம்மா ஒலியுல்லா, இப்படியே கற்பனை கொண்டு போங்க, வளைச்சு கொண்டு போங்க. சென்னைக்கு எடுத்து போயிட்டு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நினைக்கிறோம். அவுலியா உள்ளாரு நாம தான். யார் தொழுதார்களோ, யார் வணங்கினார்களோ, யார் ஏகத்துவத்தில் வாழ்ந்தார்களோ அவர்கள் தான். நீங்க உங்களே அவுலியா உள்ளா என்று நம்பவில்லை என்று சொன்னார். நீங்க அவுலியா ஷைத்தான் என்று குர்ஆன் பறைசாட்டுகிறது, அல்லாஹ் பறைசாட்டுகிறான். எனவே இந்த அவுலியா உள்ளாக்களுக்கு என்னைக்கு வெற்றி இருக்கிறது. ஆனால் வெற்றி வேணால் தாமதமாகலாம், ஆனால் காவிருக்கு தண்டனை இருக்கிறது. அல்லாஹ் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு நேரம் வச்சிருப்பான். இந்த சண்டைலாம் நடக்குது, அல்லாஹ் பாரமுகமா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? பிடிக்கிற நேரத்தில் பிடிப்போம்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல நான் சொல்லி காட்டினான். அல்லாஹ் சொல்லுவான், அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அன்னல் அரத, நிச்சயமா இந்த பூமி என்னதான் பெரிய ஆயுதத்தை வைத்து சண்டை போடட்டும், என்னதான் பெரிய ஆட்டி படைக்கவனா இருக்கட்டும், என்னதான் உலகத்தை நாட்டாமையா இருக்கட்டும், என்னதான் அவனுடைய கையில் ஆயுதங்கள் இருக்கட்டும், என்னதான் அவன் கையில் ராக்கெட் இருக்கட்டும், அன்னல் அரத, நிச்சயமா இந்த பூமி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்பியா நினைக்கிறேன், எரிசுஹா, அதை நாம் வாரிசாக்கி வைப்போம், அனந்தரமாக்கி வைப்போம். இபாதிய சாலிஹும், நம்முடைய நல்லடியா இருக்கு. இறுதி வெற்றி அவங்களுக்கு தான். அதுல தஃசீரோட உலமாக்கள் சொல்லுவாங்க, துனியா வல் ஆகிரா, மறுமையில நமக்கு தான் வெற்றி, துனியாலே நமக்கு தான் வெற்றி என்று தஃசீருடைய உலமாக்கள் சொல்லி தருவார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த மாதிரி யுத்தங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். அருமைக்குரிய நேரத்தில் இந்த மாதிரி யுத்தங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சீக்கிரத்தில் விடுதலை தருவான் அப்படின்னு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட நல்லவர்களாக, நல்ல நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, ஐயுஹன்னாஸ், ஓ ஜனங்களே, லா ததமன்னவு லிகா அல் அதுவி, எதிரிகளை போர்க்களத்திலே சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த யுத்தம் நீடிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணக்கூடாது. அல்லாவே நீ சீக்கிரத்தில் இதை முடிச்சிட, பிரச்சனையே ஒன்னால் முடியும், வல்லமையால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? துவா செஞ்சுட்டு இருக்கணும். அதான் பெருமானார் பேசுவார்கள், மனிதர்களே லா ததமன்னவு லிகா அல் அதுவி, எதிரிகளை போர்க்களத்திலே சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். ஒ சல்லல்லாஹ் அல் ஆஃபியா, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய ஜிஹாதுடைய பாடத்தில் கொண்டு வருவார். ஒ சல்லல்லாஹ் ஆஃபியா, அல்லாஹ் இடத்துல எப்படி கேட்கணும்? அல்லாவே போரின் அழிவிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று கேட்கணுமா? அல்லாஹ் இடத்துல துவா செய்யணுமா? இன்னைக்கு கேளுங்க, வெள்ளிக்கிழமை துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாள், துவா முஸ்தஜாப், துவா ஒப்புக்கொள்ளப்படைய நாள். சுபூலிருந்து மகரிப் பாம் சொல்லுவார், சூபாம் சொன்னது. அருமைக்குரியவர்களே, சரி இப்படி முடியல, பொய்தா லகீதுமூஹு, நம்ம இப்படி கேட்டு இப்படி இருக்கு, அப்படி யுத்தம் நடந்துதான் சந்திக்கணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய விதி இருந்ததுன்னா ஃபஸ்பிரு, நீங்க பொறுமையா இருங்க. வலமோ மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அன்னல் ஜன்னத, சொர்க்கம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? சொர்க்கம் எங்க இருக்கு தெரியுமா? தஹ்த நிலால சுயூஃபி, வாள்கள் நடுல்கள் தான் இருக்கிறது. அந்த காலத்துல வாள், இப்போ என்னது பல வகையான ராக்கெட்டுகள் அது இதெல்லாம் வந்திருக்கு, அதுக்கு கீழே தான் இருக்கிறது என்ற செய்தியை உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தகலத்திலிருந்து பேசுகிறார். விதி அப்படித்தான் இருந்தால் நம்ம சந்திச்சாங்க, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம லைஃபானவங்க. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம அறியாமல் சொல்லுவோம், நமக்கு ஒன்றும் தெரியாது, மார்க்கத்தை பற்றி தெரியாது, அறியாமல் சொல்லுவோம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தெரியாமல் சொல்லுவோம், ஹதீஸ் தெரியாமல் சொல்லுவோம். என்ன சண்டை போட்டு நாசமாகட்டும், 2 பேர் அடிப்பட்டு ஆகட்டும் அப்படி சொன்னா அல்லாஹ் நம்ம எவன் சொன்னானோ அவனுக்கு தான் முதல்ல ஹலாக்கா கொடுப்பானா. முஸ்லீம் ஷரீஃபில் வருகிறது, நபிகள் பெருமானார் பேசுகிறார், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொல்கிறார், இதா கால ரஜுலு, ஒரு மனிதன் இப்படி சொன்னான்னா அலக்கன்னாஸ், சாவட்டும், ஹலாக்கா போகட்டும், நாசமா போகட்டும், ரமதான் ஆரம்பிச்ச சண்டை இன்னும் போட்டே இருக்கணும் அப்படி நீங்க பேசினால் முதல் ஆள ஹலாக்காகிறது, நாசமாகிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவர் சொன்னாரோ அவர்தான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய நூலிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த நாட்டிலே நாம் வாழ்கிறோம், பிழைப்புக்காக வேண்டி வந்தோம். யார் பக்கம் நீதி இருக்கிறது, யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அது அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கவில்லை. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் விளங்கியவனா இருக்கிறான். நாம கேட்க வேண்டியதுவா, யா அல்லாஹ், அந்த உலகத்திலே முஸ்லீம்களை இங்கே தான் சீராக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அங்க அடிச்சுட்டு வர்றாங்க, அங்கன்னா இங்க ரஸ்ஸாவை அடிச்சுட்டு ரத்த கண்ணீர் வருகிறது. அரபியில ஒரு வீடியோ வருகிறது, இன்னைக்கு நடக்குது.
உதவி செஞ்சுட்டே இருக்காங்க. நல்ல இருந்தவங்களை நடுவோட்டு கொண்டு வந்தாங்க. சின்ன குழந்தைகள் சாப்பாட்டுக்கு கையேந்து தட்டை கொண்டு வராங்க, கண்ணீர் வருகிறது, அவங்களும் அழுகிறாங்க. அந்த காட்சியை பார்த்தா கண்ணீர் வருகிறது. ஃபுக்கராக்கள் ஆகிட்டாங்க. அந்த அயோக்கியர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மறுமையின் தர்பாரிலே தண்டனை அணிவித்தே தீர்வார்கள் என்பது எம்முடைய நம்பிக்கை, குர்ஆனுடைய நம்பிக்கை, அல்லாஹ் போதிக்கக்கூடிய நம்பிக்கை. அங்க அடிச்சுட்டு இங்க வர்றது, இங்க அடிச்சுட்டு இங்க வர்றது. அதனால அல்லாஹ் அநியாயக்காரர்களை பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் யார் காரணமா இருந்தார்கள் என்பது அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். அதனால அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன செய்யணும்? துவா செய்யணும். எப்படிப்பட்ட இருந்த நாடு சுயமாக வாழ்ந்தார்கள், பலஸ்தீனில் சம்பாதிச்சு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நடுத்தரில் விட்டு ஒரு சட்டியில் பெரிய பானையில் சாப்பாடு ஆக்குறாங்க. அதை கையேந்து நிற்கக்கூடிய சிறுவர்கள் அழுது கொண்டே வருகிறார்கள், பெரியவர் வரைக்கும். இன்னைக்கு அந்த கூத்து, இன்னைக்கு அதுதான் நடக்கிறது, இன்னைக்கு அந்த அநியாயத்தான் நடக்கிறது. அதை தட்டி கேட்டால் பிரச்சனை வேற, தட்டி கேட்கிறவங்க மீது பாய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்விடம் கையேந்துவோம், நிச்சயமா அல்லாஹ் வெற்றியை தருவான். நிச்சயமா இறுதி வெற்றி நமக்கு தான், கியாமத் வரக்கூடிய நேரத்தில். அது மட்டுமல்ல, மறுமையின் வெற்றி நமக்கு தான். அவர்கள் மறுமையை தண்டனை அளிப்பார்கள். அதுதான் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு ஆறுதல். எனவே அல்லாஹ் இடத்துல, ரஹ்மான் இடத்துல எங்கேயெல்லாம் அல்லாஹ் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. உன் உதவி மாதிரி வேற எதுவும் கிடைக்காது, உன் பட்டாள மாதிரி வேற எந்த பட்டாளத்தை இறக்க முடியாது. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு எதிராக எவரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அத்தகைய காஃபிர்களை அல்லாஹ் நாசமாக்குவாயாக என்று குர்ஆன் சொல்ற மாதிரி நாமும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி நாமும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுபிட்சத்தையும் அல்லாஹ் நிம்மதியையும் தருவானாக என கூறி என்னுடைய குத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا هديت قلبي